எங்கள் வீட்டில் காய்த்த பழம் கரும்புலா, கருநெல்லி. ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு கரும்புலா பழம் பறிச்சுக்கிட்டு இருக்க போகிறோம். பாதி சாப்பிட போகிறோம், பாதி கரும்புலா தைலம் தயாரிக்க போகிறோம். இந்த தைலத்தை தேய்ச்சா முடி நல்லா கருன்னு வளரும். எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். எங்கள் தோட்டத்தில் கரும்புலா செடி, கரும்புலா பழம் பறிக்க போகிறோம். பாருங்கள். போன வீடியோவில் பழங்கள் பார்க்க முடியவில்லை. இது கீழநெல்லி மாதிரி காய்க்கும். கீழநெல்லி செடியில் எப்படி பின்புறம் இலைக்கு பின்னாடி காய் இருக்குமோ அதே மாதிரி தான் காய்க்குது. பாருங்கள், நிறைய பழம் இருக்குது. பாருங்கள், பின்புறம் அப்படி தான் இருக்குது. இலைக்கு பின்னாடி தான் பழங்கள். கரும்புலா, மைப்பழம், கரும்புலா, கருநெல்லி வேறு பெயர்கள் கொண்டது. நமக்கு தெரிஞ்ச 3 பேர் தான். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பழங்கள் சாப்பிட்றதுனால எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்க்கு நல்லது. ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற தன்மை இருக்குது. பித்தம் சம்மந்தப்பட்ட இதுக்கு சாப்பிடலாம். அவ்வளோ. இந்த பழத்தை கரும்புலா, நம்ம வீட்டு தோட்டத்தில் கரும்புலா பழம் சாப்பிட்டுட்டு பாதி எண்ணெய் காய்க்க போகிறோம். நிறைய முடிக்க இந்த காயில் எண்ணெய் காய்ச்சி தேய்க்க போகிறதுக்காக பறிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த